ஹாய் மக்களே, வில்லேஜ் ஸ்டைல் குக்கிங், வில்லேஜ் ஸ்டைல் விளாக்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்து முடிச்சுட்டு கடைசியில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீரக சம்பா வச்சு தம் பிரியாணி காளானில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. உள்ளே பச்சை மிளகா சேர்த்திட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு கொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. அது நல்லா கிளறி விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி வந்து நீள்வாக்கில் சேர்த்துக்கலாங்க. சின்ன தக்காளியாக 2 சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டுங்க. நல்லா தக்காளி வெங்காயம்லாம் கரைஞ்சி வெந்து வர அளவுக்கு வெந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம காளானை சேர்த்திக்கலாங்க. தண்ணி விடக்கூடாது, அதுவாகவே தண்ணி விடும். கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட மட்டும் பாருங்கள், அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து தயிர் கொஞ்சம் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. அதை கிளறி விட்டு ஒரு கொஞ்ச நேரம் 5 மினிட்ஸ் கழிச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ஜூஸியாக வெந்திருக்குங்க. நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கொதி வரட்டும். சீரக சம்பா வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சாலே போதும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஊற வைக்கணும். ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி இஞ்சி வரணுங்க. அந்த ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் அரிசிக்கும் தண்ணியும் சம அளவுக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தம் போட ஸ்டார்ட் பண்ணணுங்க. அதான் கொதி வந்துட்டுருக்கு. ஈக்குவல் அமௌண்ட்டாக வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து மூடி போட்டு மூடிட்டு வெயிட்டான கல் தூக்கி வச்சுக்கலாங்க. நான் 2 கல் தூக்கி வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் இருந்தாலே போதுங்க. ரொம்ப நேரம் தேவைப்படாது. வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லே செமையாக இருக்குது. போட்டு ஒரு பிளேட்டில் சாப்பிட்டேங்க. நான் கொஞ்சமாக தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். சரி, பூ கட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் கிளம்பு, வெளியே போகலான்னு சொன்னாங்க. கோயிலுக்கு போகணும், கூட வான்னு கூப்பிட்டாங்களா. சரிம்மான்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிட்டேன். என்னதான் ஃப்ரிட்ஜ் வந்தால் கூட இந்த நம்ம அம்மாக்கள்லாம் இந்த ரோஸ் பூவை மட்டும் ஏன் தண்ணியில் போடுறாங்கன்னே தெரிலங்க. நான் சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க, ஆனால் அதை தண்ணியில் தான் போடுவாங்க. யாரெல்லாம் கோயிலுக்கு போனீங்க, எந்த கோயிலுக்கு போனீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி எந்த கோயில் எங்கே போனாலுமே இன்றைக்கி கூட்டமாக இருந்துச்சுங்க. அது நோட் பண்ணிங்களா? ஆடி மாதம் முழுதும் இப்படி தான் இருக்கும் போல். வெயில் ஓவராக இருந்துச்சுங்க. சரி வாமா போய் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா சரி வான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. எனக்கு இந்த ஃப்ரூட் மிக்சரில் பப்பாயா, பைனாப்பிள் எல்லாம் போட்டுட்டு ஐஸ்கிரீம் போட்டு கொடுப்பாங்களே, இது ரொம்ப பிடிக்கும். சூப்பர் டேஸ்ட்டுங்க. போயிட்டு வந்துட்டு மருதாணி பறிக்கலான்னு பார்த்தேங்க. பார்த்தா காற்று ஓவராக இருந்துச்சு. மழை வர்ற மாதிரியும் இருந்துச்சா, சரி நாளைக்கு வச்சுக்கலான்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் கடைக்கு போயிருந்தேங்க. ப்ரெட் ஆம்லேட் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். நேந்திரம் சிப்ஸ் வாங்கினாங்க. அப்புறம் வந்து குட் டே பிஸ்கெட் ஒன்று. அப்புறம் வந்து இதுங்க பாவக்காய் சிப்ஸு எங்கள் அம்மாவோட ஃபேவரெட். அவங்க வேணும்னு சொல்லி நான் வேண்டாமான்னு சொன்னேன். வேணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதிகமாக சாப்பிட்டதே நான் தான் அவங்கள விட. நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இது என்ன ஃப்ரூட்டுன்னு தெரிஞ்சால் யாராவது கமெண்ட் பண்ணுங்கங்க. அந்த ரோஸ் கலரில் இருக்கிறது பிங்க். நான் அந்த வந்து என்ன நினச்சேன்னா க்ரீன் கலரில் இருக்கிறது பழுக்காத பழம் போல் அப்படின்னு நான் நினச்ச அம்மாட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க ரோஸ் கலரில் இருக்கிறது தனி ஃப்ரூட்டாக, க்ரீனில் இருக்கிறது தனி ஃப்ரூட்டாக. வாழைப்பழம் அப்புறம் மாம்பழம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட அம்மா கொடுத்து விட்ருந்தாங்கங்க, மரத்தில் பறிச்சது. காய் வந்து பழுக்காமங்க. அது 2ஆக கட் பண்ணி கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்டா இப்படி செமையாக இருக்கும்ல. யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல் அப்படி மழை வர்ற மாதிரி இருந்துச்சுங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ டீ அவாய்ட் பண்ணிடுது கம்ப்ளீட்டாக. டீ காஃபி குடிக்கிறது இல்லை. இந்த ஒரு 2 நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். எத்தனை நாளைக்குன்னு தெரில. சரி ஒரு மாதிரி ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸ் போட்டேங்க. இந்த மாதிரி போடுங்க, சூப்பராக இருக்கும். லெமனு, வாட்ரு, கொஞ்சம் சால்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுகர் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் போடுங்க. சூப்பராக இருக்குங்க. குடிச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு கிண்டி சுகர் ஃபுல்லாக கரைச்சி எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு அந்த ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். அப்போ அது ஃபுல்லாக எனக்கு தான். அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்க, நீயே குடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 2 டைம் மட்டும் ஊற்றி குடித்தேன். அதுக்கு மேலே குடிக்க முடியல. நிறைய தண்ணி குடிங்க, ஜூஸ் குடிங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.